ஒரு பெரிய கடற்கரைக்கும் பக்கத்துல இருந்த அழகான காடு அது. அந்த காட்டுல ராணா குருவி, சானா குருவி, அவங்களோட பொண்ணு பியூட்டி, இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு நாள் ராணா குருவியோட 2 கால்களும் செயல் இழந்து போயிடுச்சு. அன்னையில இருந்து ராணா குருவி படுத்த படுக்கையாயிடுச்சு. அதனால ராணா குருவியோட குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. இது வரைக்கும் வீட்லயே இருந்த சோனா குருவி சில வீடுகள்ல வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்படி இருந்தும் சோனா குருவி சம்பாரிச்சு கொண்டு வர பணத்தால இவங்க 3 பேரும் சாப்பிட முடிஞ்சதை தவிர வேற எதுவும் செய்ய முடியல. சோனா குருவி தான் சம்பாரிச்சுக்கிட்டு வந்த பணத்துல கொஞ்சம் மிச்சம் பண்ணி பியூட்டியையும் ஸ்கூல்ல சேர்த்துருச்சு. ஆனா ராணா குருவியோட கால்களை சரி பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதுக்கான பணத்தை சேர்க்க சோனா குருவியும் பியூட்டியும் எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க. ஆனா முடியல. அந்த சமயத்துல பியூட்டி படிச்ச ஸ்கூல்ல அரையாண்டு தேர்வு முடிஞ்சு விடுமுறை விட்டிருந்தாங்க. தனக்கு கிடைச்ச இந்த விடுமுறைய நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்னு பியூட்டி நினைச்சிச்சு. ஆமா, இந்த விடுமுறையில நானும் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு எங்க அப்பா காலை சரி பண்றதுக்கு உதவி பண்ணணும். ஒரு நாள் காலையில சோனா குருவி அந்த வேலை செய்யற வீட்டுக்கு கிளம்ப தயாராச்சு. பியூட்டி, விடுமுறையில செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? அம்மா, அது எல்லாத்தையும் நான் ஒரே நாள்ல உட்கார்ந்து முடிச்சிட்டேன். சரி, அப்பாவை பாத்துக்க. அவங்களுக்கு பசிச்சா சாப்பாடு ஏதாவது எடுத்துக்கொடு. அம்மா வேலைக்கு கிளம்பிட்டேன். இப்படி சொன்ன குருவி பிறகு அது வேலை பாக்குற இடத்துக்கு கிளம்பி போச்சு. அம்மா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்பா கிட்ட விளையாட போறேன்னு சொல்லிட்டு நாம எங்கேயாவது போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு ஆகணும். அப்பதான் அப்பாவோட காலை சரி பண்ணலாம். அப்பா, நான் என்னோட தோழி வீட்டுக்கு போய் விளையாட போறேன். உங்களுக்கு பசிச்சா சொல்லுங்க, சாப்பாடு எடுத்து கொடுக்கறேன். இல்ல பியூட்டி, எனக்கு பசிக்கல. நான் இப்பதானே சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் இரவு உணவு சாப்பிட்டா போதும். ராணா குருவி இப்படி சொன்னதும் பியூட்டி வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. காலுஜி, வீட்ல அடுப்பு எரிக்க ஒரு விறகு கூட இல்ல. சீக்கிரமா போய் விறகு எடுத்துக்கிட்டு வாங்க. கோரி, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கறது தான் என்னோட வேலை. விறகு தேவைப்பட்டா நீ தான் போய் எடுத்துக்கிட்டு வரணும். காலுஜி, என்னால அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த வழியா பறந்து போன பியூட்டி காங்கள் உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. என்ன பியூட்டி, வீட்டை விட்டு வெளியில கிளம்பவே மாட்ட? உன்னை இன்னைக்கு வெளியில பாக்குறது அதிசயமா இருக்கு. ஆண்டி, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? எங்க அப்பாவோட காலை சரி பண்றதுக்காக நான் ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசைப்படுறேன். அடடா, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு நல்ல எண்ணம். பியூட்டி, உனக்கு என்ன வேலை வேணும்? அவ்வளவுதானே. உனக்கு தேவையான வேலையை நான் தரேன். அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா உனக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படியா? என்ன வேலை ஆண்டி? சீக்கிரம் சொல்லுங்க. இங்க பாரு, காட்டுக்குள்ள போய் காஞ்ச விறகுகளை வெட்டி அதை கட்டா கட்டி எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுல கொண்டு வந்து போடு. உனக்கு நான் 100 ரூபாய் கொடுக்கறேன். ஆண்டி, வேலை தேடி ரொம்ப நேரம் அலையணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, எனக்கு சீக்கிரமாவே வேலை கிடைச்சிடுச்சு. நீங்க கோடாரிய கொடுங்க, நான் இப்பவே கிளம்புறேன். உடனே கோரி கோடாரியை எடுத்து கொடுக்க அதை வாங்கிட்ட பியூட்டி பிறகு விறகு வெட்டுறதுக்காக பறந்து போச்சு. இப்படி போன பியூட்டி காட்டுக்குள்ள நிறைய இடங்களுக்கு போய் பார்த்தது. ஆனா பியூட்டிக்கு எங்கேயுமே காஞ்ச விறகுகள் கிடைக்கவே இல்லை. பியூட்டி உடனே அங்க ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்த ஜம்ஜம் கிட்ட போய் இப்படி பேச ஆரம்பிச்சது. அங்கிள், நான் காலையில இருந்து தேடி பாக்குறேன். காஞ்ச விறகுகள் எங்கேயுமே கிடைக்கல. காஞ்ச விறகுகள் எந்த இடத்துல கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்படியே இன்னும் கொஞ்ச தூரம் நேரா பறந்து போய் வலது பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு காஞ்ச மரம் இருக்கும். உனக்கு தேவையான விறகுகள் அங்க கிடைக்கும். அங்கிள், இந்த தகவலை எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு ஜம்ஜம் சொன்ன இடத்துக்கு பறந்து போச்சு. அந்த இடத்துல ஜம்ஜம் சொன்ன மாதிரியே ஒரு காஞ்ச மரம் இருந்தது. உடனே பியூட்டி அந்த மரத்தோட கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சது. பியூட்டிக்கு கோடாரிய தூக்கி அந்த மரத்தை வெட்டுறது கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் அப்பாவோட காலை சரி பண்றதுக்காக தான் நாம இப்படி வேலை செய்யறோங்கிறத நினைக்கிறப்ப அதுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. பியூட்டி இப்படி ரொம்ப நேரம் வெட்டினதுக்கு அப்புறம் நிறைய விறகுகள் சேர்ந்துடுச்சு. பிறகு இப்படி வெட்டி வச்ச விறகுகள்ல கட்டா கட்டி எடுத்துக்கிட்ட பியூட்டி கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி, பியூட்டி இப்ப விறகு எடுத்துக்கிட்டு வந்தா அதுக்கு கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் பணம் வச்சிருக்கியா? பணமா? யார்கிட்ட இருக்கு?
விறக வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை விரட்டி விட்டுடுவேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பியூட்டி கோரிக்காகத்தோட வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தது. ஆண்டி இந்தாங்க உங்க கோடாரி. பியூட்டி, என்ன கோடாரிய மட்டும் கொண்டு வந்து கொடுக்கற? விறகுகள் எங்க? எடுத்துக்கிட்டு வந்தியா இல்லையா? எடுத்துக்கிட்டு வந்திருக்க ஆண்டி, வாசல்ல வந்து பாருங்க. வீட்டுக்கு வெளியில வந்து பியூட்டி எடுத்துட்டு வந்த விறகுகளை பார்த்த கோரிக்காகத்துக்கு சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் கோரி அதை வெளிக்காட்டிக்காம இப்படி பேச ஆரம்பிச்சது. என்ன பியூட்டி இது? நான் காஞ்ச விறகுகள் தானே கேட்டேன். இது ரொம்ப ஈரமா இருக்கும் போல இருக்கு. இல்ல ஆண்டி, எல்லா விறகுமே நல்லா காஞ்சி போய் தான் இருக்கு. எனக்கு கொடுக்கறதா சொன்ன 100 ரூபாய கொடுங்க. விறகு ஈரமாவும் இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப கொஞ்சமாவும் இருக்கு. இதுக்கெல்லாம் 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. நீ இடத்த காலி பண்ணு. இப்படி சொன்ன கோரிக்காகம் அந்த விறகுகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. உடனே கோரிக்காகத்தை எதுவும் செய்ய முடியாத பியூட்டி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு பறந்து போச்சு. இந்த ஆண்டி நல்லவங்க கிடையாது, கெட்டவங்க. பொய் சொல்றாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எங்க அப்பாவோட காலை சரி பண்றதுக்காக என்னால ஒரு 100 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பியூட்டி இப்படி அழறத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு மரம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. குருவி, கவலைப்படாத. கண்ணுல இருந்து வர கண்ணீரை தொடச்சுக்கோ. உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இங்க பாருங்க மரம் அங்கிள், என்னோட அப்பா வைத்திய செலவுக்காக நிறைய பணம் தேவைப்படுது. உங்களால அவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா? என்னால உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு தேவையான உதவி எங்க கிடைக்கும்னு என்னால சொல்ல முடியும். இங்க பாரு குருவி, இங்க இருந்து வடக்கு நோக்கி பறந்து போ. அங்க பாழடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்கும். அந்த கிணத்துக்கும் பக்கத்துல இருக்க மரத்துல இருந்து ஒரே ஒரு இலைய பறிச்சு அந்த கிணத்துக்குள்ள போடு. அப்படி போட்டா என்ன நடக்கும்? அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? குருவி, நான் சொன்னதை செய். இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல மாட்டேன். அந்த மரம் இப்படி சொன்ன உடனே பியூட்டி அந்த இடத்துல இருந்து வடக்கு பக்கமா பறந்து போச்சு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த மரம் சொன்ன மாதிரியே ஒரு பாழடைஞ்ச கிணறு அந்த இடத்துல இருந்தது. பிறகு அங்க போன பியூட்டி அந்த கிணத்து மேல உட்கார்ந்தது. அந்த மரம் சொன்ன கிணறு இதுவாதான் இருக்கும் போல இருக்கு. அது சொன்ன மாதிரியே கிணத்துக்கும் பக்கத்துல ஒரு மரமும் இருக்கு. பிறகு பியூட்டி பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து ஒரு இலைய பறிச்சு எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த இலைய கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள போட்டுச்சு. ஏய் சின்ன குருவியே, நீ என்கிட்ட இருந்து என்ன வாங்கறதுக்காக இங்க வந்திருக்க? தங்கம் வேணுமா, வைரம் வேணுமா? உன் ஆசை எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைப்பேன். என்னால முடியாதது எதுவுமே இல்ல. உங்களால முடியாதது எதுவுமே இல்லைன்னா என் அப்பாவோட காலை இப்பவே சரி பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போறப்ப எங்க அப்பா பழையபடி நடக்கணும். ஏய் குருவியே, நல்லா யோசிச்சு கேளு. தங்கம், வைரம் இதையெல்லாம் வாங்கிக்கிட்டேன்னா அத வச்சு நீயே உங்க அப்பா காலை சரி பண்ணிக்கலாம். வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க எங்க அப்பா காலை சரி பண்ணுங்க, எனக்கு அது போதும். எங்க அப்பா கால்கள் சரியாயிடுச்சுன்னா நீங்க சொல்ற தங்கம், வைரம் இதை எல்லாத்தையும் நாங்களே சம்பாதிச்சு வாங்குவோம். குருவியே, உன்னோட பதிலை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு புத்திசாலிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பலாம். உன்னோட வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. இப்படி சொன்ன அந்த கிணறு அதுக்கு பிறகு எதுவுமே பேசல. பிறகு பியூட்டி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போறப்ப பியூட்டி மனசுல 1000 சந்தேகங்கள் வந்துச்சு. அந்த கிணறு சொன்னதெல்லாம் உண்மையா? நம்ம அப்பாவோட கால்கள் இந்நேரம் சரியா போயிருக்குமா? ஒருவேளை அப்படி சரியா போயிருந்தா எனக்கு அதை விட வாழ்க்கையில வேற மகிழ்ச்சியே கிடையாது. இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே பியூட்டி ரொம்பவும் வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டி வீட்டுக்கு போய் பார்த்தப்ப ராணா குருவி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தது. என்னோட கால்கள் சரியாயிடுச்சு. என்னோட கால்கள் சரியாயிடுச்சு. என்னால இப்ப எதுவும் செய்ய முடியும். அந்த சமயத்துல வேலையை முடிச்சுட்டு சோனா குருவியும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. பியூட்டி, அப்பாவோட கால்கள் சரியாயிடுச்சா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எப்படி சொன்ன பியூட்டி பிறகு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. சோனா, என்னோட கால்கள் சரியானது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு இந்த 2 சாக்கு முட்டைகள் புதுசா வந்திருக்கு.
பிறகு அந்த சாக்கு மூட்டைய பிரிச்சு பார்த்த இவங்க 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமானாங்க. ஏன்னா அந்த சாக்கு மூட்டையில தங்கமும் வைரமும் நிறைய இருந்துச்சு. இது வரைக்கும் கஷ்டத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ராணாக்குருவியோட குடும்பம் அதுக்கப்புறம் ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. சோனாக்குருவி ஒரு பெரிய அடர்த்தியான காட்டுல வாழ்ந்து வந்தது. சோனாக்குருவிக்கு சொந்தமா கொஞ்சம் வயலும் ஒரு காளமாடும் இருந்தது. அந்த காளமாட்டுக்கு சோனாக்குருவி செல்லமா பீமான்னு பேர் வச்சிருந்தது. சோனாக்குருவி தன்னோட வயல்ல விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி பீமா உதவியால வயல நல்லா உழுது அதுக்கப்புறம் விதை விதைக்கும். அதனால சோனாக்குருவியோட வயல்ல எப்பவுமே விளைச்சல் அதிகமா இருக்கும். சோனாக்குருவி தன்னோட பீமா மேல ரொம்பவும் அன்பு வச்சிருந்தது. அதுக்கு சரியான சமயத்துல உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால பீமா சோனாக்குருவி சொல்ற மாதிரி முழு மனசோட வேலை பார்க்கும். இதனால அந்த காட்டுல இருந்த எல்லாரோட வயலை விட சோனாக்குருவியோட வயல்ல விளைச்சல் எப்பவும் அதிகமாவே இருக்கும். ஒரு நாள் சோனாக்குருவி தன்னோட வயலை நல்லா உழுததுக்கு அப்புறம் தன்னோட காளமாட்டை ஒரு நிழலான இடத்துல கட்டி போட்டுது. பிறகு சோனாக்குருவி ஒரு மரத்தோட நிழல்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. கோரி, இப்போ உனக்கு என்ன? நம்ம வயல்ல விவசாயம் பண்ண ஒரு காளமாடு வேணும், அவ்வளவு தானே? சோனா குருவி கிட்ட இருந்து அந்த காளமாட்டை நான் வாங்கி தரேன். என்னென்ன வேலை செய்யணுமோ அதையெல்லாம் அந்த மாட்டை வச்சு செஞ்சு முடி. காலுஜி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நாம கேட்ட உடனே சோனா அதோட மாட்டை நமக்கு கொடுத்து உதவுமா? ஏன் கொடுக்காது? கண்டிப்பா கொடுக்கும். கொடுக்கலன்னா இந்த காட்டுல சோனாவும் இருக்க முடியாது, அந்த மாடும் இருக்க முடியாது. இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் பிறகு சோனாக்குருவிய பார்க்க பறந்து போனாங்க. சோனா சோனா, நான் தான் கோரி அக்கா வந்திருக்கேன். கொஞ்சம் எழுந்திருச்சு கண்ணை திறந்து பாரு. கோரிக்கா இப்படி கூப்பிட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்த சோனாக்குருவி எழுந்திரிச்சு அவங்கள பார்த்தது. சோனா, இந்த தடவை நாங்களும் எங்க வயலை ஒன்ன மாதிரியே ஏர் ஓட்ட ஆசைப்படுறோம். ஆனா ஆசைப்பட்டு என்ன புண்ணியம்? உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு காளமாடு எங்க கிட்ட இல்ல. அதனால நீ உன்னோட காளமாட்டை ஒரு நாள் எங்க கிட்ட கொடுத்தீன்னா நாங்க எங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவோம். காலன்னா கோரியக்கா, நீங்க 2 பேரும் உங்க வயல்ல வேலை பார்க்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்காக என்னோட காளமாட்டை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன். இப்பவே நீங்க என்னோட காளமாட்டை அழைச்சிட்டு போங்க. ஆனா ஒரு விஷயம், அது பசியோட இருக்கிறப்ப அதுக்கு உணவும் தண்ணீரும் நீங்க அவசியம் கொடுக்கணும். சோனாக்குருவி இப்படி சொன்னதை கேட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனாக்குருவியோட மாடு பீமாவை வச்சு மறுநாள் காலுக்காக தன்னோட வயலை ஏழுற ஆரம்பிச்சது. இப்படி ஏறுழ ஆரம்பிச்ச காலுக்காகவும் சாயங்காலம் வரைக்கும் தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. இதனால பீமா ரொம்பவும் களைப்பாயிடுச்சு. இங்க பாருங்க, நான் ரொம்பவும் களைச்சு போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுங்க. அப்பதான் என்னால களைப்பில்லாம வேலை செய்ய முடியும். இங்க பாரு, இது சோனா குருவியோட வயல் கிடையாது. இங்க நீ கேட்டப்பெல்லாம் உணவும் தண்ணீரும் கிடைக்காது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பீமாவை மறுபடியும் ஏர்ல போட்டி தாங்கிட்டு இருந்த குச்சால ஒழுங்கி ஒரு அடி அடிச்சது. காலுக்காக இப்படி அடிச்சதால வலி தாங்க முடியாத பீமா தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் காலுக்காகவும் குறிக்காகவும் ஒரு மரத்தோட நேர்ல வந்து உட்காந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப கூட அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் வேலை செஞ்ச அந்த காளமாட்டை நல்ல வெயில்ல தான் கட்டி போட்டு இருந்தாங்க. இந்த காகங்கள் ரொம்பவும் மோசமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு. முழு நாளும் என்கிட்ட வேலை வாங்கிட்டு உணவு தண்ணீர் இப்படி எதுவுமே கொடுக்கல. இதுக்கப்புறம் நாம இந்த காகங்கள் கிட்ட வேலை செய்யவே கூடாது. இப்படி நினைச்ச உடனே பீமா தன்னை கட்டியிருந்த கழுத்தை எடுத்துக்கிட்டு சோனாக்குருவி கிட்ட ஓடி போயிடுச்சு. காலுஜி, அங்க பாருங்க, அந்த மாடு கட்டை அவுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு. வாங்க அதை போய் பிடிச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் கட்டி வைப்போம். இப்படி நினைச்ச காகங்கள் அந்த காளமாடு பின்னாலேயே பறந்து போனாங்க. ஆனா வேகமா ஓடி போன அந்த காளமாடு சீக்கிரமாவே சோனாக்குருவி கிட்ட போய் சேர்ந்துருச்சு. பீமா, ஏன் ரொம்பவும் களைச்சு போன மாதிரி இருக்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அந்த காகங்கள் என்ன நாள் பூரா வேலை வாங்கிக்கிட்டு உணவும் கொடுக்கல, குடிக்க தண்ணீரும் கொடுக்கல. காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு நான் ரொம்பவும் களைச்சு போயிட்டேன். பீமா இப்படி சோனாக்குருவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காகங்கள் 2 பேரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. என்ன சொன்னா இது? உன்னோட காளமாடு பாதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கட்டை அவுத்துக்கிட்டு ஓடி வந்துருச்சு. ஆமா சோனா, உன்னோட காளமாடு ரொம்பவும் சோம்பேறியா இருக்கு. இத ஒரு 2-3 நாள் என்கிட்ட கொடு. அடிக்கிற அடியில அதுக்கப்புறம் இது ஒழுங்கா வேலை பார்க்கும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத காங்களே, ஓடி போயிடுங்க இங்கிருந்து. நீங்க என்னோட பீமாவுக்கு குடிக்க தண்ணீரும் கொடுக்கல, உண்ண உணவும் கொடுக்கல, ஆனா வேலை மட்டும் வாங்கியிருக்கீங்க. என்ன சோனா,
நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே போற. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத யோசிச்சு பேசு. என்ன காலுஜி, சோனா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சின்ன குருவியோட பெரிய பெரிய பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கோரி, நீ கிளம்பு. இந்த சோனா குருவியோட திமிர நான் பாத்துக்கிறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கோரிக்காக தழைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. பிறகு சோனா குருவி தன்னோட காளைக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தது. பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா குருவி தன்னுடைய வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது. தன்னோட காளமாட்டை வீட்டுக்கு கீழே இருந்த ஒரு மரத்துல கட்டி போட்டு இருந்தது. காலுஜி, சோனா குருவி நம்மள இன்னைக்கு ரொம்ப அவமானப்படுத்திடுச்சு. சோனா குருவி கிட்ட இருக்கிற காளமாட்டை கொன்னாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். கவலைப்படாத கோரி, நாளைக்கு காலையில அந்த காளமாடு உயிரோட இருக்காது. அப்படியா காலுஜி? அதுக்காக என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க? கோரி, சோனா குருவி அந்த காளமாட்டை எப்பவும் கட்டி போட்டிருக்க இடத்துல ஒரு பெரிய கழனி பானை இருக்கு. அதுல எல்லா பறவைகளும் தங்களுக்கு தேவையில்லாத தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துவாங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா நாம இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த பானையில எந்த தண்ணியுமே கொண்டு போய் ஊத்துனதே இல்ல. இது வரைக்கும் நாம அந்த பானையில எதையும் ஊத்துனது இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த கழனி பானையில நான் விஷத்தை கொண்டு போய் ஊத்த போறேன். காலுஜி, உங்க ஐடியாவை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பிறகு காலுக்காக விஷ பாட்டில எடுத்துக்கிட்டு சோனா குருவியோட காளமாடு கட்டியிருந்த இடத்துக்கு போச்சு. பிறகு அங்கிருந்த கழனி பானையில தான் கொண்டு போயிருந்த விஷத்தை ஊத்துச்சு. இப்படி கழனி பானையில விஷத்தை ஊத்தின காலுக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. நல்லா இருட்டா இருந்ததால பீமாவுக்கு காலுக்காக என்ன ஊத்துச்சுங்கிறது சரியா கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் நம்ம கழனி பானையில எதையுமே ஊத்தாத காகம் இன்னைக்குதான் எதையோ கொண்டு வந்து ஊத்திருக்கு. நம்ம மேல இந்த காகத்துக்கு இறக்கம் வந்துடுச்சு போல இருக்கு. இப்படி நினைச்ச பீமா பிறகு அந்த கழனி பானையில இருந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் விழிச்ச சோனா குருவி கீழே இறங்கி வந்து தன்னுடைய காளைய பார்த்தப்ப அதோட இதயமே நின்னுட போல இருந்தது. பாவம் பீமு அந்த விஷம் கலந்த தண்ணீரை குடிச்சதால இறந்து போய் கிடந்தது. பீமா, என்னோட பீமா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏன் இந்த நிலைமை? தான் அன்போட வளர்த்த பீமாங்கிற காலை இறந்து போய் கிடக்கிறத பார்த்த சோனா குருவியால துக்கத்தை தாங்க முடியாம கண்ணீர் விட்டு அழுதுச்சு. பீமா, நீ என் மேல வச்சிருந்த அன்பு எல்லாம் உண்மையா இல்லையா? என்னை தனியா விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்படி ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்த சோனா குருவி பிறகு தன்னுடைய வயலுக்கு பறந்து போச்சு. வயலுக்கு போனதுக்கு அப்புறமும் சோனா குருவியால பீமாவை மறக்க முடியல. கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தது. இதையெல்லாம் கொஞ்ச தூரம் தண்ணி உட்கார்ந்திருந்த காலுக்காகவும் குறிக்காகவும் பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க. இப்படி சிரிச்ச காங்கள் பிறகு சோனா குருவி கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. என்ன சோனா குருவி, நீ மட்டும் வந்திருக்க? உன்னோட காளமாட்டை எங்க காணோம்? கோரி, உனக்கு விஷயம் தெரியாதா? சோனாவோட காளமாடு விரைச்சிக்கிட்டு மல்லாக்கப்படுத்துருச்சு. இப்படி படுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாது காலுஜி, அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்களே சொல்லுங்க. சோனா குருவியோட மாடு மண்டைய போட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதாவது செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆமா, அதுக்கு காரணம் என்ன காலுஜி? நேத்து ராத்திரி நான் தான் அந்த கழனி பானையில விஷத்தை கொண்டு போய் கலந்துட்டு வந்தேன். அந்த தண்ணிய குடிச்ச காளமாடு நேரா மேல போயிடுச்சு. இப்படி காங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி ஓடி வர சத்தத்தை கேட்ட காங்கள் 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு இதயமே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. சோனா குருவியோட காளமாடு அங்க உயிரோட ஓடி வந்துகிட்டு இருந்தது. அந்த காளமாடு வந்த வேகத்துல காங்கள் மேல பாஞ்சு அவங்கள விட்டு ஆரம்பிச்சது. இப்படி பீமா கிட்ட நிறைய முட்டு வாங்கின காங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துல போய் கீழே விழுந்தாங்க. காலுஜி, இது எப்படி நடந்தது? செத்து போன சோனா குருவியோட மாடு உயிரோட வந்துருச்சு. கோரி, இது எப்படி உயிரோட வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த காலகிட்ட இருந்து என்னோட உயிரை காப்பாத்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வா, நாம இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். இல்லைன்னா இந்த காளமாடு நம்மளை முட்டியே கொன்னுடும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. தன்னோட காளமாடு உயிரோட வந்ததை பார்த்த சோனா குருவியால அது கண்ணை அதாலேயே நம்ப முடியல. பீமா, இது எப்படி நடந்தது? காலையில இறந்து கிடந்த நீ இப்ப எப்படி உயிரோட வந்த? நேத்து ராத்திரி இந்த காகம் வந்து என் கழனி பானையில ஏதோ ஒரு தண்ணீரை ஊத்துச்சு. அது விஷம்னு தெரியாதனா அந்த தண்ணீரை குடிச்சிட்டேன்.
குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட வயித்துலயும் நெஞ்சிலையும் கடுமையான எரிச்சல் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த காகம் தண்ணீர்ல விஷம் கலந்திருக்குன்னு தெரிய வந்துச்சு. உடனே புத்திசாலித்தனமா செயல்பட்டேன். விஷம் முறிவுக்கான மூலிகையில தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டு சாகாம தப்பிச்சிட்டேன். அப்புறம் எதுக்காக இறந்த மாதிரி நடிச்ச? இந்த காகங்கள் வாயால உண்மைய வரவழைக்கணும்னு தான் நான் இறந்த மாதிரி நடிச்சேன். பீமா, இதுக்கப்புறம் அந்த காங்கள் கிட்ட நாம எந்த ஒம்பும் வச்சுக்க வேண்டாம். அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான காங்கள். இல்ல, அவங்கள நான் இப்படியே விட மாட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். இப்படி சொன்ன பீமா பிறகு அந்த ராத்திரியில காலுக்காக வீடு கட்டி குடியிருக்க மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தை வேக வேகமா முட்ட ஆரம்பிச்சது. இதனால அந்த மரம் வேகமா ஆட காங்கள் குடியிருந்த வீடு கீழே உடைஞ்சு போச்சு. வீட்டோட கூரைக்கு கீழே மாட்டிக்கிட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் அழுதுகிட்டே படுத்திருந்தாங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, யாராவது எங்களை வந்து காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, யாராவது அக்கம் பக்கத்துல இருந்தா எங்களை வந்து காப்பாத்துங்க. இப்படி குரல் கொடுத்த காங்கள் அங்க நின்னுகிட்டு இருந்த சோனா குருவியோட காலமாட்ட பார்த்தாங்க. இங்க பாருங்க, உங்க வீடு இடிஞ்சு கீழே விழறதுக்கு காரணமே நான் தான். நீங்க செஞ்ச தவறுக்கு இப்ப நான் தண்டனை கொடுத்திருக்கேன். உங்களை யாருமே இங்க வந்து காப்பாத்த போறது இல்ல. உங்களை உயிரோட விட்டா சோனா குருவிக்கும் எனக்கும் நீங்க இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு இதுதான் முடிவு. இப்படி சொன்ன பீமா அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. ரொம்ப நேரம் இப்படி கத்திக்கிட்டே இருந்த காங்கள் யாருமே வந்து உதவி செய்யாதால இப்படி கத்தி கத்தியே தங்களோட உயிரை விட்டுட்டாங்க.